ஆதாம் உலோகம் தவறு என்பதற்காகத்தான் இயேசு கிறிஸ்துவை பிந்தின ஆதாமாக அல்லது இரண்டாம் ஆதாமாக கர்த்தர் அனுப்பினார். அல்லேலூயா. புரிந்து கொள்ளுங்க, நாம் எதை சுதந்திரித்துக் கொள்ளுகிறோம் என்பது எவ்வளவு முக்கியமோ, அது எந்த வழியில சுதந்திரித்துக் கொள்கிறோம் என்பது ரொம்ப முக்கியம். அதைத்தான் சொல்லப்படுது, இயேசு நானே வழி சத்தியம் ஜீவனுமா இருக்கிற. ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க பாரம்பரியத்துக்கு அடுத்த நியாயத்தில் நீங்க போயிட்டு இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில இதை பற்றி இந்த ஜீவனுடைய கசிதல், இந்த ஜீவனுடைய அந்த அந்த வெளிப்பாடு நமக்கு கிடைக்காது. அதுல நம்ம என்ன பண்ண முடியாது, பிரவேசிக்க முடியாது. டிரான்ஸ்ஃபர்மேஷன், நம்முடைய பாடி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறது. ஆவி ஆத்மா சரீரம் மூணும் ஒரே ஐக்கியமாகுது. அல்லேலூயா. அதுக்கு தான் டிரான்ஸ்ஃபர்மேஷன். நம்முடைய ஆவியில இருக்கக்கூடிய பவர் ஆத்மாவில் வரணும், ஆத்மாவில் பவர் சரீரத்துக்கு வரணும், சரீரத்துக்கு வரணும். இதுதான் ஏதேனே புதுப்பிப்பதுதான் தேவனுடைய திட்டம். அதைத்தான் இயேசு கிறிஸ்து செய்தாரு. அதைத்தான் சொன்னார், பரமண்டலத்தில் சித்தம் செய்யப்படுது போல பூமியிலே செய்யப்படுவதாக. பரலோகம் எப்படி பெர்ஃபெக்டா இருக்கோ அதே மாதிரி பெர்ஃபெக்டா மாறட்டும்பா சொல்லிட்டு என்ன பண்ணாரு, அப்பா நோக்கி ஜெபித்தாரு. எந்த இடத்துல பிள்ளை விழுந்தான், பிள்ளைக்கு பதிலாக எந்த இடத்துல பிள்ளை விழுந்தானோ அதே மாதிரி பிள்ளை அவர் வந்தாரு. ஆதாமுக்கு பதிலாக பிந்தின ஆதாமாக எல்லாத்தையும் சரி செய்தார்.